இன்னும் சில நாட்கள்ல வாக்குப்பதிவு. இரண்டு கட்சிகளுடைய தேர்தல் அறிக்கை. அது ஒரு பொருட்டே இல்லை சார். மக்கள்லாம் அது ஒரு துளி கூட மதிக்கிறது இல்லை. அறிவிக்கிற அன்னைக்கு டிவியில வர்றது, அடுத்த நாள் பேப்பர்ல வர்றது, மூணாவது நாள் யார் என்ன சொன்னாங்கன்னு மக்கள் மறந்துற அளவுக்கு தான் இன்னைக்கு இருக்கு. அறிவிக்கிறது என்ன வேணாலும் அறிவிங்க, அமல்படுத்துற போது கவனமா அமல்படுத்துங்க. அதிமுகவுடைய ஃப்ரிட்ஜ் எடுபடுற அளவுக்கு திமுகவுடைய கூப்பன் எடுபடாதுன்னு ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க. அந்த ஃப்ரிட்ஜை பத்தி எடப்பாடியே மேடைகள்ல பேசலையே, ஏன்னா அது எடுபடாதுன்னு அவருக்கும் தெரியும். ஆட்சியில 5 வருஷம் இருந்து எதுவுமே பண்ணல, இருந்து பண்ணாததை இப்ப தேர்தல் அறிவிப்புலையா கொடுக்கணும். அது இருக்கும் போதே பண்ண வேண்டியது. என்ன பண்ணல? 5000 கொடுத்தது யாரு? மாசம் 1000 ரூபாய் தருவேன்னு சொன்னாங்க, கொடுத்துட்டு இருக்காங்களே. எப்ப இருந்து கொடுத்தீங்க? 2 வருஷமா கொடுக்குறாங்கல்ல, அது யாரு? திமுக வேட்பாளர் பட்டியல் சார், அதை எப்படி மதிப்பிடுறீங்க? 60 புதுமுகங்களை நிறுத்தி இருக்கிறார். பார்க்கலாம் மக்கள் என்ன நினைக்கிறாங்க. அதிமுகவுடைய வேட்பாளர் பட்டியல் எப்படி பாக்குறீங்க? ரொம்ப பெருசா புரட்சி எல்லாம் அவர் பண்ணல. பணம் இருக்கா, நீதான் வேட்பாளர். அதிமுக தொகுதி பங்கீட்டிலேயே பெரிய அளவுல சாதிச்சிருச்சு. அந்த பங்கீடு குறைவா கொடுத்ததை தாண்டி பலவீனமான தொகுதி. அது என்ன முழுக்க முழுக்க எடப்பாடிக்கு பெருமையா? பலவீனமான தொகுதியில தள்ளி விட்டு பாத்தீங்களா? தள்ளி விட்டுனா என்ன அர்த்தம்? ஜெயிக்க முடியாத தொகுதியை நான் அவனுக்கு கொடுத்துட்டேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸ்டாலினை ஜெயிக்க வச்சுட்டேன். அது எடப்பாடிக்கு பெருமையா? திருமாவளவன் அவர்கள் இந்த தடவை நேரடியா போட்டியிட்டாரு. இது என்ன கணக்கு? அரசியல் ரீதியாக திருமாவளவன் செய்த தவறு. திருமாவளவன் 100% தகுதியானவர் தான் ஒரு அமைச்சராவதற்கு. சசிகலா ராமதாஸ் ஃபேக்டர், அது நிச்சயமாக அதிமுக மீது ஒரு நெகட்டிவ் இம்பாக்ட் ஏற்படுத்தும். அந்த 2 பேரும் ஏற்படுத்த போகிற தாக்கம் மிக நிச்சயமாக திமுகவின் வெற்றிக்கு தான் மறைமுகமாக உதவும். அண்ணாமலை ஒரு பெரிய ஃபேக்டரா இருந்தார். இந்த தேர்தலில் என்ன சார் நடக்குது? அவருக்கு நேரம் சரியில்லைன்னு அவர் ஜோசியர் சொன்னதா இன்னைக்கு ஒரு செய்தி தினசரி பத்திரிகையில் வந்திருக்கு. அது நிஜமா இருந்தா ஜோதிடத்தின் மீது நம்பிக்கை உள்ள அண்ணாமலை இப்படி ஒதுங்கி இருக்கிறத நான் புரிஞ்சுக்கிறேன். 5 முனை 4 முனை 6 முனை எவ்வளவோ வச்சுக்கிட்டோம். நீங்க ஒரு பத்திரிகையாளரா என்ன கணிக்கிறீங்க? திமுக வெற்றி இன்னும் கொஞ்சம் சுலபமா இருக்கும்னு தோணுது. இன்னைக்கும் கலைச்சூழல் திமுகவுக்கு தான் சாதகமா இருக்கு. தமிழரம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடைய மூத்த பத்திரிகையாளர் திரு SP லட்சுமணன் அவர்கள் இணைந்துள்ளார். சார் வணக்கம். சார் வணக்கம். எப்படி இருக்கிறீங்க சார்? நல்லா இருக்கு. இரண்டு கட்சிகளுடைய தேர்தல் அறிக்கை. அது ஒரு பொருட்டே இல்லை சார். மக்கள்லாம் அது ஒரு துளி கூட மதிக்கிறது இல்லை சார். 2 நாள் கூத்தது. அறிவிக்கிற அன்னைக்கு டிவியில வர்றது, அடுத்த நாள் பிரிண்ட் பேப்பர்ல வர்றது, மூணாவது நாள் யார் என்ன சொன்னாங்கன்னு மக்கள் மறந்துற அளவுக்கு தான் இன்னைக்கு இருக்கு. கதாநாயகன் அப்படின்னு சொல்ற போது கலர் டிவி அவ்வளோ பெருசா கொண்டாடின போது காலங்கள் மாறிடுச்சு. இப்போ நீங்க எல்இடியே கொடுத்தாலும் அந்த ஓரமா வச்சுட்டு போப்பா அப்படின்னு சொல்ற அளவுல தான் மக்கள் இருக்கிறாங்க. ஆல்ரெடி இங்கே டிவி இருக்குது, அதெல்லாம் பார்த்து சலிச்சுட்டாங்க. எதுவுமே அவர்களுக்கு புதிதல்ல. ஆனால் பணமாக கொடுக்குற எந்த உதவியும் அடித்தட்டு மக்களுக்கு உதவும். அரசு கஜானாவையும் கொஞ்சம் கரிசனத்தோடு பாருங்கன்னு நம்ம அந்த கட்சிகளுக்கு சொல்ல விரும்புகிறோம். ஆட்சியில் இருந்த அதிமுகவுக்கும் இருக்கிற திமுகவுக்கும் ஆட்சியை பிடிக்க நினைக்கிற சீமானுக்கும் விஜய்க்கும் கூட ஒரு பத்திரிகையாளராக என்னுடைய வேண்டுகோள், அரசின் கஜானாவையும் ஒரு நிமிஷம் யோசித்து பார்த்துட்டு அறிவிக்கிறது என்ன வேணாலும் அறிவிங்க, அமல்படுத்துகிற போது கவனமாக அமல்படுத்துங்க. இதுல இந்த தேர்தல் அறிக்கைகளுடைய சாராம்சங்கள், இப்போ அதிமுகவுடைய ஃப்ரிட்ஜ் எடுபடுற அளவுக்கு திமுகவுடைய கூப்பன் எடுபடாதுன்னு ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க. சரி, அந்த ஃப்ரிட்ஜை பத்தி எடப்பாடியே மேடைகள்ல பேசலையே. அறிக்கையை விட்டுட்டு பிரச்சாரம் பண்ணார்ல. கிட்டத்தட்ட 2-3 ஊர்ல 3 நாள் தொடர்ந்து பிரச்சாரம் பண்ணிட்டார். எங்கேயாவது ஃப்ரிட்ஜை பத்தி பேசினாரா சார்? ஏன் பேசல? ஏன்னா அது எடுபடாதுன்னு அவருக்கும் தெரியும். மக்கள் அது ஒரு பொருட்டா கூட. அதை தாண்டி பெரிய விஷயங்கள் இருக்கு. திமுகவுடைய முகத்திரையை கிளிக்கன்னு அவர் நம்புறார். திமுக மீதான விமர்சனத்தை வைக்கிறார். அதுதான் எடுபடுமே தவிர ஃப்ரிட்ஜ் எடுபடாது சார். இதே தான் இந்த 8000 ரூபா கூப்பனுக்கும் வரும் சார். நீங்கள் பொங்கலுக்கு 2000 ரூபா 1000 ரூபா சேர்த்து கொடுத்து 2000 ரூபா கொடுத்தீங்கன்னா அது அந்த நேரத்தில் சந்தோஷப்படுவான். நான் அடுத்த பொங்கலுக்கு 5000 தர்றேன் அப்படின்னா என்னது அப்படின்ட்டு போவான். கொடுக்குற போது தான் அவருடைய விளைவு தெரியும். இப்போ நீங்கள் என்ன வாக்குறுதி கொடுத்தாலும் மக்கள்லாம் இப்போ அதை ஒரு பெரிய பொருட்டாக எடுத்துக்கிறதே இல்லை. இதில் ஆட்சியில் 5 வருஷம் இருந்து எதுவுமே பண்ணல, இருந்து பண்ணாததை இப்போ தேர்தல் அறிவிப்புலையா கொடுக்கணும். அது இருக்கும்போதே பண்ண வேண்டியது. இருந்து என்ன பண்ணலை? அப்படி போகிற போக்கில் மற்றவங்க சொல்கிற மசாலா நான் பதில் சொல்ல முடியாது. எதுவுமே செய்யலையா? 5000 கொடுத்தாலே ஏன் கொடுத்தீங்க, தேர்தலை மனசில் வச்சார கொடுத்தீங்கன்னு விமர்சனம் வைக்கிற வாய் இந்த விமர்சனத்தையும் வச்சா அதில் உண்மை இருக்கா? அப்போ 5000 கொடுத்தது யார் சொல்லுங்க சார்? ஆனால் வாக்கு மாதம் 1000 ரூபாய் அதெல்லாம் இருக்கட்டும் சார். கொடுத்தது யாருன்னு தான் கேட்குறேன். மாதம் 1000 ரூபாய் தருவேன்னு சொன்னாங்க, கொடுத்துட்டு இருக்காங்களே. எப்போ இருந்து கொடுத்தீங்க? 2 வருஷமா கொடுக்குறாங்கல்ல, அது யாரு? எதுவுமே செய்யாத மாதிரியும் பேச முடியாதுல்ல. அரசியல் கட்சிகள் பேசலாம், பத்திரிகாரங்க அப்படி பேச முடியாது. இப்போ எந்த தேர்தல் அறிக்கையும் நம்பிக்கைக்குரியதா இல்லை. இப்போ 3மே சமமானது. நாம் தமிழரோட சேர்த்து 4மே தேர்தல் அறிக்கை. அப்படி இல்லை. எல்லாருக்குமே ஒரு நல்ல எண்ணத்துல தான் நம்ம இது வந்தால் இதை செய்யணுங்கிறாங்க. 100 வாக்குறுதி கொடுத்தா 100ஐயும் நம்பாதீங்க. ஒரு 50யாவது செய்யுங்கப்பான்னு நம்ம எதிர்பார்த்துட்டு கடந்து போயிடணும். ஆட்சிக்கு வந்த பிறகு அடாவடி பண்ணாம, ஏழைகள் வகுத்துல அடிக்காம,
ஒரு சில விஷயங்களை அத்துமீறாமல் ஒரு பொலைட்டான ஒரு ஆட்சி நடத்துகிறதா சார் மக்கள் விரும்புகிறாங்க. நீங்கள் என்ன வேணாலும் பண்ணு, காசு அடித்தா கூட அடிச்சுக்க, எங்கள் வகுத்தில் அடிக்காத அப்படின்ற மனநிலைக்கு மக்கள் வந்துட்டாங்க. அது குறைஞ்சபட்ச அவசிய தேவையாகவும் இருக்குது. அதை புரிஞ்சுக்கிட்டு நடத்துனாங்கன்னா போதும். திமுக வேட்பாளர் பட்டியல் சார், அதை எப்படி மதிப்பிடுறீங்க? கொஞ்சம் வயதானவர்களை கழிச்சு கட்டுவாங்கன்னு எதிர்பார்த்தாங்க, நானும் பார்த்தேன். 87 வயசு துரைமுருகனை கூட நீக்கிறதுக்கு அவர் விரும்பினார், கூப்பிட்டு சொன்னார். பணம் கட்ட வேணான்னு சொன்னதாக கேள்விப்பட்டேன். கட்டின பிறகும் கடிஞ்சு கொண்டார்னு கேள்விப்பட்டோம். ஆனாலும் அறிவிக்க வேண்டிய கட்டாயத்தில் தான் இன்றைக்கி ஸ்டாலின் இருக்கிறார். துரைமுருகன் செய்த வரலாற்று பிழைன்னு நான் சொல்லுவேன். இவ்வளோ அனுபவம் வாய்ந்த ஒருத்தர் அவராகவே முன் வந்து நான் ஒதுங்கிறேன்னு சொல்லியிருக்கலாம். பொதுச்செயலாளர் பதவி ராஜினாமா பண்ண சொல்ல போகிறாங்க, கௌரவமாக அந்த பதில் எடுத்துகிட்டு போகலாம்ல சார். நிற்கவே முடியலையே சார், எப்படி சார் பிரச்சாரம் பண்ணுவார்? அப்படி தியாக வாழ்க்கை வாழ்கிறதுக்கா பிரச்சாரம் இந்த மாதிரி தேர்தல் நிற்கிறாரு? மக்களுக்கு காட்பாடி மக்களுக்கு ஏதாவது செய்யலைன்னா என் ஆவி வேகாது, என் கட்டை வேகாதுன்னு நிற்கிறாரு. ஏன் தம்பி, அதே வாட்டர் ரிசோர்ஸ் கொடுத்துருவீங்கள, அடுத்த தடவை கேட்பாரா கேட்க மாட்டாரா? காட்பாடியில் ஜெயிக்கட்டும் சார், துரைமுறை எனக்கு மந்திரி பதவி வேணான்னு ஒரு அறிக்கையோட சொல்லுங்கள் பார்ப்போம். அப்படி மக்களுக்காக நிற்கிறீங்க? இன்னும் அந்த அதிகார வேட்கை தானே உங்களை இன்னும் அதுலேருந்து கொஞ்சம் கூட குறைய விட மாட்டேது. என்ன சார் நியாயம் இது? என் காட்பாடியில் வேற ஒருத்தர் வரக்கூடாதா? உங்கள் பிள்ளையவே எம்பி நிற்க வேணாம்னு சொல்லிட்டு கௌதம சிவாமணி நின்ன மாதிரி பொன்முடி ஒரு முடிவு எடுத்த மாதிரி நீங்கள் எம்பி வாங்காதப்பா, உடனே நிற்க வச்சு நான் மந்திரி ஆக்குறேன், எனக்கு போதும். சொந்த பிள்ளைக்கு கூட சொல்கிறதுக்கு உங்களுக்கு மனசு வரல? சொல்லுங்கள் சார், இது அக்கிரமம் இல்லையா? 80 வயசு தாண்டிட்டார் முத்துசாமி. சர்ச்சை இல்லாதவர், அடாவடி இல்லாதவர், 4 பேருக்கு உதவி செய்ய துரைமுருகனுக்கு நேர்மாறு முத்துசாமி. ஆனால் வயதின் காரணமாக அவரையும் கூட நீங்கள் ஒதுங்கன்னு சொல்கிற அளவுக்கு ஸ்டாலின் கிட்ட அந்த ஆளுமை இல்லாமல் போயிடுச்சேன்னு பார்க்குறேன். மற்றபடி படித்தவங்க எல்லா கட்சியிலும் இருக்கிற மாதிரி திமுகலையும் படித்தவர்களை 60 புதுமுகங்களை நிறுத்தி இருக்கிறார். பார்க்கலாம் மக்கள் என்ன நினைக்கிறாங்க. இதுல கொங்கு மண்டலம் அப்படிங்கிறது திமுகவுக்கு இதுவரைக்கும் கை கொடுத்ததே இல்லை. 10 வருஷம் ஆட்சியில இருந்துமே அந்த 10 தொகுதிகளில் திமுக வெற்றி பெற முடியல. இந்த தடவை செந்தில் பாலாஜியை இடமாற்றி வச்சிருக்கிறாங்க. அது என்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜி சார்? 2021 சட்டமன்ற தேர்தல் நீங்கள் சொன்ன மாதிரி வாஷ் அவுட் திமுக. அடுத்த ஒரு வருஷத்தில் நடந்த உள்ளாட்சி தேர்தலில் அதிமுக வாஷ் அவுட்டாங்க. 95% இடங்களில் திமுக ஜெயிச்சது உள்ளாட்சியில். என்ன சார், கிராம ஊராட்சி அப்படி இல்லை, பேரூராட்சி, நகராட்சி, கோயம்புத்தூர் மாநகராட்சியில் மொத்தம் 100 வார்டில் 95 வார்டு திமுக ஜெயிக்குது. புரியுதுங்களா? ஸோ அப்போவே மாறிடுச்சு. செந்தில் பாலாஜி பொறுப்பு அமைச்சராக போகிறார். அடுத்த ஒரு சிறைக்கு போகிறார். சிறையில் இருக்கிற போது நாடாளுமன்ற தேர்தல் வருது. சிட்டிங் கம்யூனிஸ்ட் எம்பி திமுக கூட்டணியில், அங்கே அண்ணாமலை நிற்க போகிறார். உங்களால் சமாளிக்க முடியாது, ஈஸியாக ஜெயிக்க வைப்பார். ஐபி திண்டுக்கலுக்கு போங்கன்னு கம்யூனிஸ்டை ஈஸியாக ஜெயிக்கிற தொகுதிக்கு தள்ளிட்டு கஷ்டமான தொகுதியை சிறையில் இருந்தபடியே வாங்க வைத்தவர் செந்தில் பாலாஜி. ஜெயிச்சது யார்? திமுக தான். ஸோ அப்பயும் அதிமுக விட்டு பிஜேபி அணியை விட்டு அந்த தொகுதி அந்த பகுதி போயிடுச்சு. 40-40 ஜெயிச்சாங்க. ஸோ இன்னமும் அது அதிமுக கோட்டைன்னு சொல்ல முடியல. அப்படி இழந்த செல்வாக்கை மீட்கிற கட்டாயம் அதிமுகவுக்கு இருக்குது. இல்லை, போன சட்டமன்ற தேர்தலில் ஒரு இடம் கூட நாங்கள் ஜெயிக்காம இருந்தோம். இப்போ அந்த 1-2 போனால் கூட மொத்த தொகுதியும் அல்லது 1-2 தவிர நாங்கள் ஜெயிப்போம்னு நிரூபிக்க வேண்டிய கட்டாயம் திமுகவுக்கும் இருக்குது. செந்தில் பாலாஜி பொறுப்பு அமைச்சராக இருந்தார். அங்கேயே நின்று அதோட இம்பாக்ட் இன்னும் அதிகமாக இருக்கும். மற்ற 9 தொகுதியிலேயே அந்த தாக்கம் இருக்கும். டிஸ்ட்ரிபியூஷன் கள வேலைகளில் கில்லாடி. கரூர் அவருக்கு பழகின மாடு, அது புது மாடு. அதுவும் இப்போ தான் பழக ஆரம்பிச்சிருக்காரு. பட் ஸ்டில் அது அடுத்த வீட்டு மாடு, புது மாடு. இன்னொருத்தர் வீட்டில் கொடுத்துட்டு போயிருக்கார், இந்த மாட்டை கொஞ்சம் பார்த்துக்கன்னு. இப்போ அந்த மாட்டையர் விலைக்கு வாங்கின மாதிரி அந்த மாவட்டத்திலேயே போய் நிற்கிறார். பழகின மாட்டை தம்பியோ மற்ற நிர்வாகிகளோ பார்த்துக்குவாங்கங்கிற அந்த நம்பிக்கையில் அவர் போகிறார். அதுக்கு யாரோ சில பேர் சொன்னால் பயந்துக்கிட்டு போகிறார். எதுக்கு அவர் பயப்படணும்? துணிச்சல் தான் சார் இருக்கணும். அதுக்கு இன்னொரு தொகுதியில் இன்னொரு மாவட்டத்தில் போய் ஒருத்தர் புதுசாக போய் எல்லா மாவட்டம் நிற்பாங்களா சார்? துணிச்சல் இருக்கிற ஒருத்தர் தான் செய்ய முடியும். செந்தில் பாலாஜிக்கு அந்த துணிச்சல் இருக்கிறது. தலைமை அதை அனுமதித்தது. அவர் கோவை தெற்கில் நிற்கிறார். அதிமுகவுடைய வேட்பாளர் பட்டியல் எப்படி பார்க்குறீங்க சார்? ரொம்ப பெருசாக புரட்சியெல்லாம் அவர் பண்ணலை. பழைய ஆட்கள் அப்படி அப்படியே கொடுத்துட்டார். ஏன்னா பணம் இருக்கிறவனுக்கு கொடுங்கன்னு எனக்கு தெரிஞ்ச ஒரு 10-20 தொகுதி அப்படி போயிருக்கு. பணம் இருக்கா, நீ தான் வேட்பாளர் அப்படின்ட்டு தகுதியான விஐபி வேட்பாளர்களே அவர் தவிர்த்திருக்கிறார். அவர் பணம் கொடுக்க லேட் ஆச்சா, அப்படி பணம் கொடுத்து நான் வாங்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு அந்த விஐபி சொன்னாரா எனக்கு தெரியாது. சில பல தொகுதிகள் அப்படியே இருக்குது. இவர் ஏன் பணத்தில் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தாரு? பணம் தேவைதான். எம்பி எலெக்ஷன் நடக்கிற போது எப்பா இப்போ யார் பணம் இருக்கோ நெட்டு கட்டுங்கப்பா, மாவட்ட செயலாளர் நீ சொல்கிற ஆள் தான் வேட்பாளர், பணம் வச்சுருக்கானா 20-30 கோடி நிறுத்து சொல்லு. அப்போ புரிஞ்சுக்கிட்டாங்க, சரி அண்ணன் அசம்பிளிக்கு தான் பணத்தை எடுப்பார் அப்படின்னு. இப்பயும் அவர் எடுக்காமல் நீ எவ்வளோ கொண்டு வருவேன்னு கேட்டால், அப்போது ஆட்சியில் இருந்தபோது அடித்த பணம்லாம் எங்கன்னு உள்ளூரை கேட்குறான், வெளியே கேட்குறதுக்குலாம் அவனுக்கு தைரியம் கிடையாது. எடப்பாடி அதனால் இந்த ஸ்டாண்ட் எடுத்தாருன்னு புரியல. இன்னொரு தகவல் வருது, களச்சூழல் கொஞ்சம் கொஞ்சமாக அதிமுகவுக்கு சாதகமாக வருது. அது இன்னும் கொஞ்சம் நல்லா ஆன பிறகு நடுவில் எடுப்பாருங்க. நடுவில் இப்போ ஒரு 10 ரோட்டுக்கு ஒரு ரோட்டில் நிற்கிறான் அந்த ஃப்ளைங் ஸ்குவாடு. தேர்தல் நெருக்கத்தில் இந்த 10 இடத்துல 5 இடத்துல நிற்பான்.
அப்புறம் எங்கிட்ட கொண்டு நடுவில் கொண்டு எடுப்பாரு? அப்படி பணம் மேலே பொழியுமா? பொழிஞ்சா ஃப்ளைங் ஸ்குவாட் பார்த்துட்டே இருப்பானா? அப்படி எவ்வளோ ரிஸ்க் இருக்குது சார். அதனால் இப்படி ஒரு ஒரு என்ன சொல்கிறது, தேவையில்லாத ஒரு விஷயத்தை ஏன் எடப்பாடி சோதிச்சு பார்க்குறாருன்னு எனக்கு புரியல. பணம் இருக்குது, இதில் சொல்கிறதுக்கெல்லாம் வெக்கம் இல்லை. திமுக எப்படி இப்படி அடிச்சு வச்சிருக்கோ அது மாதிரி இவரும் ஆட்சி இருந்தால் அடிச்சு வச்சிருக்கிறார். அந்த பணத்தை எடுத்து செலவு பண்ணுறதுல என்ன சார் இருக்குது? நீங்கள் முதலமைச்சர் ஆகிறது சார் முதல் நோக்கமாக இருக்க முடியும். என்ன நடக்குன்னு பார்ப்போம். அதிமுக தொகுதி பங்கீட்டிலேயே பெரிய அளவில் சாதிச்சிருச்சு. அந்த பங்கீடு குறைவாக கொடுத்ததை தாண்டி பலவீனமான தொகுதிகளை தள்ளி விட்டதுங்கிறது அது என்ன முழுக்க முழுக்க எடப்பாடிக்கு பெருமையா? பலவீனமான தொகுதியில தள்ளி விட்டு பார்த்தீங்களா? தள்ளி விட்டுன்னா என்ன அர்த்தம்? ஜெயிக்க முடியாத தொகுதியை நான் அவனுக்கு கொடுத்துட்டேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸ்டாலினை ஜெயிக்க வச்சுட்டேன். அது எடப்பாடிக்கு பெருமையா? சொல்லுங்க சார். ஸ்டாலின் ஜெயிச்சா உங்க வாய்ப்பு பறிப்போகுது சார். அதனுடைய ஆவரேஜ் தான் பார்க்கணும். மொத்தமா தள்ளி விட்டு வாசன் பாவம் இல்லையா சார்? ஒரு 2வது ஜெயிக்கிற தொகுதி கொடுக்க கூடாதா? இப்போ ஜெயிக்க மாட்டான்னு சொல்லல. நீங்க எதிர்த்து நிற்கிற ஆளெல்லாம் பாருங்க, சமாளிக்க முடியுமா அவரால், அந்த கட்சியினரால்? எடப்பாடி அதையும் கொஞ்சம் யோசிச்சிருக்கணும். அது சாமர்த்தியம் இல்லை, அது தன் கையை எடுத்து தானே குத்திக்கிற மாதிரி தான். நீங்கள் 60-70 தொகுதி கொடுத்துருக்கீங்க. 70ல் 50 திமுக ஜெயிச்சாலே ரிஸ்க்கு சார். இன்னொரு 70 நீங்கள் நிற்க போகிற 170ல் 70 ஜெயிச்சா திமுக ஆட்சி சார். எவ்வளோ பெரிய ஆபத்து. அது பாதிக்கு பாதி. இப்போ 2 பேருமே தோழமை கட்சியில் தான் குறி வைப்பாங்க. எடப்பாடி திமுகவோட தோழமை முதல்ல அடுறாம்பார். ஏன்னா கொஞ்சம் பலவீனமாக இருப்பான், வேற சின்னம். உதயசூரியனாகவே இருந்தாலும் உள்ளூர் உதயசூரியன்காரன் அதுக்கு இன்னும் காலங்காலமாக உழைச்ச வாங்கி அதிருப்தியில் இருப்பான். ஏன்னா நான் நாராஜியாளனா ஒன்றிய சேர்றாப்பா செலவு பண்ணிட்டு இருப்பேன், நீ வந்து நின்று ஏன் சின்னத்தில் நிற்பியான்னு உள்ளூர ஒரு வெறுப்பு இருக்கும். நியாயமான தனி மனித வெறுப்பு. அது நியாயம். இந்த அரசியலில் அதெல்லாம் தாங்கவே முடியாது. அதனால இவங்களும் அந்த தோழமையை குறி வைப்பாங்க. 2 பேருமே அந்த தோழமையை பாதியாவது ஜெயிக்க வச்சாதான் 2 பேருக்கும் நல்லது சார். ஸ்டாலின் முதலமைச்சர் ஆகிறதும் அந்த முழுமையாக வெற்றியடைய விடக்கூடாதுங்கிறதுல இருக்கு. எடப்பாடிக்கும் அது பொருந்தும். ஸோ அது பெருமை அல்ல, முழு பெருமை அல்ல, முழு சாமர்த்தியமும் அல்ல. திருமாவளவன் அவர்கள் இந்த தடவை நேரடியாக போட்டியிட்டாரு. இது என்ன கணக்கு? அவரே போட்டியிடுவதாக சொல்லியிருக்கிறார். எனக்கு அவருடைய உட்கட்சி விவகாரத்தை சமாளிக்க அவர் எடுத்திருக்கிற ஆயுதமோன்னு ஒரு தகவல் வருது. நிஜமான்னு தெரியாது, நான் அப்படியே அடிச்சு சொல்றேன், எழுதி வச்சுங்கெல்லாம் சொல்ல, நல்லா இன்னொரு சொல்லிடுறேன். ஒரு தகவல் வருது, வேட்புமனுவை அவர் தாக்கல் பண்ண மாட்டாரோன்னு ஒரு சந்தேகம் இருக்கு. இல்லை கடைசி வரைக்கும் உறுதியாக இருந்து அவரே நிற்கிறதா இருந்தால் அதுக்கு ஒரு நியாயமான தெளிவான விளக்கத்தை அவர் சொல்லியிருந்திருக்கலாம். அவர் பயன்படுத்தி இருக்கிற ஒரு வார்த்தை திமுக கூட்டணிக்கு எந்த வகையிலும் பயன் தராது. சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு ஒரு புதிய சூழல் உருவாக போகுது, அதனால நான் இங்கே போட்டிடுறேங்கிறாரு. ஹங் அசம்பிளி வரப்போகுது, அமைச்சராகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, நான் அதிகாரத்தில் இருந்தால் இந்த அடித்தட்டு மக்களுக்கு நான் செய்ய முடியுங்கிற மெசேஜை கடத்துறார். திருமாவளவன் 100% தகுதியானவர் தான் ஒரு அமைச்சராவதற்கு. ஸ்டாலினுக்கு பெருந்தன்மை இருந்தால் அவர் துணை முதலமைச்சர் ஆவதற்கும் தகுதியானவர் தான், அதை நான் மறுக்கலை. தேர்தலுக்கு முன்னாடி இப்படி சொல்றது எந்த வகையில் உங்களுக்கு பலம் தரும்? அரசியல் ரீதியாக திருமாவளவன் செய்த தவறு. அதவே தவிர்த்திருக்கலாம். உட்கட்சி பிரச்சனையை சமாளிக்க தான் ஒரு சின்ன ஒரு ஷாக் ட்ரீட்மெண்ட் தான் 3ஆவது நாள் சரி பண்ண சொன்னால் இதை தவிர்த்திருக்கலாம். அல்லது எவ்வளோ சீக்கிரம் அதில் தெளிவுபடுத்துகிறாரோ நல்லது. ஒருவேளை கடைசி வரைக்கும் உறுதியாக இருக்கான்னு வச்சுப்போம், திருமாவளவன் ஜெயிப்பார், வாய்ப்பு இருக்குது. அவருடைய பிரபல்யம், கூட்டணி பலம், ஜெயிக்கிறாரு. எம்பி பதவியை என்ன பண்ண போறீங்க? ரிசைன் பண்ணால் அந்த சட்டமன்றம் உட்பட்ட எம்பி தொகுதியாக அவர் வைக்கிறார். சிதம்பரம் எம்பி இல்லையா? அந்த தேர்தலில் யார் போட்டிடுவா? அந்த உழைப்பு என்ன தேவையாது? அப்படி என்ன அவசியம் வந்துச்சுன்னு ஒரு கேள்வி வருதில்ல. கிட்டத்தட்ட 2 வருஷம் முடிஞ்சு போச்சு, இன்னொரு 3 வருஷம் அப்படின்னு பார்க்கலாம். எப்போ எங்களுக்கு 8 தொகுதி கொடுத்துட்டியே, நான் யாரையும் நிறுத்தினேன் உங்களுக்கு என்ன அப்படின்னு கேட்கலாம். ஆனால் அதில் யதார்த்தம் இல்லை, முழு நியாயம் இல்லை. தோழமை கட்சியில் குறைஞ்சபட்சம் கலந்து ஆலோசிச்சிருக்கணும். பன்ருட்டி தொகுதியில் அவருக்கு சில வருத்தங்கள் இருந்ததா சொல்கிறாங்க. அது இவர் நிறுத்த நினைத்த வேட்பாளரை லோக்கல் அமைச்சர்கள் விரும்பலை அப்படின்னு அவங்களும் வெற்றி வாய்ப்பை வச்சு தான் சொல்லியிருக்கிறாங்க. அப்படி தகவல் வருது. எது நடந்ததுன்னு நிஜமாக நமக்கு தெரியல. எதுவாக இருந்தாலும் 2 நாளில் ஒரு இறுதி முடிவு எடுக்கலைன்னா கூட்டணிக்கு அது ஒரு சங்கடமாக தான் அமையும். ஏற்கனவே இருந்த சிட்டிங் எம்எல்ஏ ஆலூர் சானவாஸ், பாலாஜி தொகுதி கிடைக்கல. திருமாவளவனுக்கு அதில் வருத்தம் இருக்கும். ஏன்னா எல்லாருமே நல்லா செயல்பட்டவங்க. இதை தாண்டி உள்ளுக்குள்ள பிரச்சனை இருக்கு. எல்லா கட்சியிலும் இருக்கிற பிரச்சனை விடுதலை சிறுத்தைகளுக்கும் இருக்கு. அதுவும் தேர்தல் அரசியலில் தேர்தல் நேரத்தில் தொகுதி கிடைச்சது எனக்கு தான் போடுற சண்டை எல்லா இடத்துலையும் நடக்கிற மாதிரி விடுதலை சிறுத்தையும் நடக்குது. தகுதியான நபர்கள் அங்கேயும் நிறையா இருக்கிறாங்க. அதை சமாளிக்கிறது எந்த தலைவனுக்கும் சவாலான ஒரு விஷயம்தான். ஸ்டாலினே தண்ணி குடிக்கும்போது திருமாவளவன் ஏமாத்திரம். அந்த பிரச்சனைகளினுடைய ஒரு வடிகாலாக தான் வேட்பாளர் பட்டியலை பார்க்குறேன். அதில் சில திருத்தங்களுக்கு வாய்ப்பு இருக்கிறதாவும் ஒரு தகவல் வருது. என்னன்னு பார்ப்போம். கிட்டத்தட்ட அனைத்து கட்சிகளுமே வேட்பாளர் அறிவிப்பு எல்லா வேலைகளையும் தொடங்கி இப்போ வேட்புமனு தாக்கலும் செய்துட்டாங்க. இந்த சசிகலா ராமதாஸ் ஃபேக்டர் நீங்கள் எப்படி அவங்க நேற்று ஒரு 20 தொகுதியில் வேட்பாளர் அறிவிச்சிருக்காங்க. 20-21 தொகுதிகளில்
நம்ம எதிர்பார்த்த மாதிரி அந்த முக்குளத்தோர் சமுதாயத்தினர் கணிசமாக இருக்கிறாங்கன்னு சொல்கிற தொகுதிகளில் பூரா அவர் கேண்டிடேட்டை போட்டிருக்கிறார். அது நிச்சயமாக அதிமுக மீது ஒரு நெகட்டிவ் இம்பேக்ட் ஏற்படுத்தும். சசிகலா வாங்குகிற ஒவ்வொரு வாக்கும் அதிமுகவுக்கு போகிற ஓட்டு தான். அது மாதிரி தன் மகனை பழிவாங்க அன்புமணி நிற்கிற அந்த 18 தொகுதியிலே ராமதாசன் கேண்டிடேட் போடுவார். கூடுதலாகவும் வன்னியர்கள் அதிகமாக இருக்கிற தொகுதியில் போடுவார். 40 தொகுதி 2 பேர் கணக்கு வச்சிருக்காங்க. 2வது பட்டியல் வருதுன்னு வேறு சொல்கிறாங்க. அப்படி சொன்னால் அந்த 2 பேரும் ஏற்படுத்த போகிற தாக்கம் மிக நிச்சயமாக திமுகவின் வெற்றிக்கு தான் மறைமுகமாக உதவும். அதுவும் ஒரு காரணியாக இருக்கும் திமுக ஜெயிச்சா அந்த தொகுதிகளில். அண்ணாமலை ஒரு பெரிய ஃபேக்டரா இருந்தார். 2024 தேர்தலில் பாஜகவை பட்டி தொட்டி எங்கும் கொண்டு போனாரு. 11% வாக்கு இதெல்லாம் இருந்தது. இந்த தேர்தலில் என்ன சார் நடக்குது? அவருக்கு நேரம் சரியில்லைன்னு அவர் ஜோசியர் சொன்னதான் இன்னைக்கு ஒரு செய்தி தினசரி பத்திரிகையில் வந்திருக்கு. அது நிஜமா இருந்தால் ஜோதிடத்தின் மீது நம்பிக்கை உள்ள அண்ணாமலை இப்படி ஒதுங்கி இருக்கிறத நான் புரிஞ்சுக்கிறேன். ஏன்னா அவர் நிற்கிறதுல ஆர்வமாக இருந்தால் எனக்கு இந்த தொகுதி கொடுங்கன்னு முன்னாடியே சொல்லி எடப்பாடியிடம் அவர்கிட்ட உறவு சரியா இல்லைன்னா கூட நேரடியாக பியூஷ் கோயல்கிட்ட சொல்லி இந்த தொகுதியில் நான் நிற்க போறேன்னு கேட்டு வாங்குற உரிமை அவருக்கு இருக்கு. எடப்பாடி மறுக்க முடியாத இடத்தில் தான் இருப்பாங்க. ஏன்னா லீடர் நிற்கிற போது திரு அண்ணாமலையே தேர்தல்னா என்ன இம்பாக்ட்னு புரியாதவர் அல்ல எடப்பாடி. தனிப்பட்ட அண்ணாமலை மேல 1000 கோபம் இருந்தாலும் அந்த அண்ணாமலைக்காக இன்னைக்கு லட்சக்கணக்கான பேர் பிஜேபியில் இருக்கிறாங்கிற தெரிஞ்ச எடப்பாடி அண்ணாமலை விரும்புகிற தொகுதியை கொடுத்திருப்பார் 100%. இவர் கேட்டாரா? கேட்டும் கொடுக்கலைன்னா வெளியே சொல்லுங்க, மறைமுகமாக லீக் பண்ணுங்க, அதில் அண்ணாமலை கில்லாடியாச்சே. அப்படி எந்த தகவலும் வரலையே. இப்போ ஏதோ தொகுதியை மாற்றி கொடுக்குறேன்னு சொல்லி இது பேச்சு நடக்கிறதா சொல்கிறாங்க. இதையே முன்னாடியே செய்யலை. ஒரு லீடர் இப்படி தான் நடந்துக்கணும். இல்லை ஒரு லீடர் எப்படியா நடத்துவீங்க? நயினாரை பார்த்து நான் கேட்குறேன். அண்ணாமலைட்ட சார் நீங்கள் போட்டி போடுறீங்களா? கேட்டிருக்கணுமா கேட்கலையா? சரி அவங்க வந்து நீ உனக்கு தான் பதவியே போயிடுச்சேன், நீங்கள் ஏன் அப்படியே இன்னும் கிருன்னு இருக்கிய? ஜி ஒரு தேர்தல் நான் போட்டிடுறேன், அதே அரவக்குறிச்சி செந்தில் பாலாஜி யார் நேரத்தினாலும் நான் தோக்கடிச்சு காட்டுறேன். அண்ணாமலை போய் தலைவர்கிட்ட சொல்லியிருக்கணும், சார் நயினா நாயந்தனுக்கு அதான சார் மரியாதை. நீங்கள் மாநிலத்தில் நீங்கள் உங்களுக்கு மரியாதை எதிர்பார்த்தீங்கல்ல, அப்போ நயினா நாயந்தன் உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கல, அவர் தானே மாநில தலைவர், அவர்கிட்ட நீங்கள் போய் கேட்டிங்களா? இல்லை நயினாராவது அவர்கிட்ட கலந்து ஆலோசிச்சாரா? அவர் மாநில தலைவராக இருந்தவர் தானே. உங்கள் வார்த்தைப்படி நானும் ஒத்துக்கிறேன், இந்த கட்சியோட வளர்ச்சிக்கு அண்ணாமலையின் பங்கு இருக்குல்ல. அண்ணாமலை நீங்கள் போட்டி போடுறீங்களா? நயினார் கேட்டிருக்கணும்ல. இதெல்லாம் நடந்துச்சா நடக்கலையா தெரியாது. ஆனால் முதல் பொறுப்பு அண்ணாமலை கிட்ட தான் தொடங்குது. நான் நிற்கிறேன், எனக்கு இந்த தொகுதி கொடுங்கன்னு கேட்டிருக்க வேண்டிய நபர் அண்ணாமலை தான். அவர் கேட்கலைன்னா ஜோதிடம் காரணம்னு சொல்றாங்க. என்ன நடக்குன்னு தெரியல, பார்ப்போம். ஆனா திட்டமிட்டு ஓரங்கட்டப்படுறாருன்னு சொல்றாங்க. இந்த பிரதமர் வருகை கூட அவருக்கு பெயர் இருந்தது இல்லைன்னு வானதி சீனிவாசன் ஒரு தகவல் சொல்றாங்க. அது அண்ணாமலை தான் விளக்கி சொல்லணும். இப்போ கூட்டணி ஆரம்பிக்கும் போது முன்னணியில் இருந்த அண்ணாமலை அப்படியே எடப்பாடி பழனிசாமி கூட இருந்தார். கொஞ்சம் கொஞ்சமா கூட்டணியை தொடங்கின அன்னைக்கே அவர் பதவி முடிஞ்சிடுச்சு. அன்னைக்கு நயினா நாயந்திரன் வேட்புமனுவை அந்த தலைவர் பதவிக்கான மனுவை தாக்கல் பண்ணிட்டு தானே வந்து அந்த ப்ரெஸ் மீட்லேயே உட்கார்ந்தார். ஸோ அதனால் அது இயல்பாக நடந்துச்சு. 3 வருஷம் கலந்து இருந்தார். அடுத்த டென்யூர் முடிஞ்சு இன்னொரு தேர்தல் நடக்கிற நேரத்தில் அந்த கூட்டணியை அமித்ஷா வந்து அறிவிக்கிறார். அதனால் அது இயல்பாகவே 2 ஒரே நாளில் நடந்ததுனால ஏதோ அவரை தள்ளிட்டு அவர் இருந்துட்டுன்னு இல்லை. அதிமுகவுக்கும் அண்ணாமலைக்கும் அப்போது உறவு சரியாக இல்லை. அதனால அது இயல்பாக கொஞ்சம் நல்லா ஈஸிக்கிட்டதுக்கு ஒரு நல்ல ஜெல்லாகிறதுக்கு ஒரு வசதியாக இருந்தது. அதுக்கும் அதை நினச்சிக்கிட்டு அண்ணாமலை ஒரு தொழில் கூட போட்டியிடக்கூடாதுன்னு எல்லாம் எடப்பாடி சொல்ல மாட்டார். அது அதிமுகவுக்கு வீக்கு தான். நான் திருப்பி சொல்கிறேன், அண்ணாமலைக்குன்னு இருக்கிற வாக்கு வங்கி அதிமுகவுக்கு வரணும்னா அண்ணாமலை களத்தில் இருக்கிறது போட்டியிட்டோ அல்லது மனப்பூர்வமாக வந்து பிரச்சாரம் பண்ணால தான் அந்த ஓட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகும். இன்னும் சில நாட்களில் வாக்குப்பதிவு சார். 5 முனை 4 முனை 6 முனை எவ்வளவோ வச்சுக்கிட்டோம். நீங்கள் ஒரு பத்திரிகையாளராக என்ன கணிக்க? சில நாள் இல்லை, இன்னும் 2 வாரங்கள் குறைஞ்சபட்சம் இருக்குது, 3 வாரங்கள் கூட இருக்குன்னு சொல்லலாம். அந்த 1 வாரம் முடிஞ்சு வேட்புமனுவை வாபஸ் பெறுகிற நாட்களும் முடிஞ்சு இறுதி வேட்பாளர் பட்டியல் வெளியாகி ஒரு 12 நாள் பிரச்சாரம் பண்ண போகிறாங்கல்ல, அதில் 1 வாரம் கழித்து தான் ஓரளவு யூகிக்கலாம். இப்போது இருக்கிற சூழல், அதுவும் சசிகலாவும் ராமதாஸும் சேர்ந்து அவரவர் சார்ந்த சமுதாயங்களில் ஒரு 40-30 தொகுதி போட போகிறாங்கன்னு பார்த்தா 2 பேருமே தனித்தனியாக, அது அதிமுகவுக்கு நல்ல செய்தி இல்லை. ஏற்கனவே விஜய் பிரிக்க போகிற ஓட்லையும் அதிகமாக அதிமுக தான் பாதிக்கப்படுமோ எனக்கு ஒரு பார்வை இருக்குது. ஏன்னா விஜய் வெளிப்படையாகவே குறி வச்சு அடிக்கிறார் அதிமுக ஓட் பேங்கை. இதையெல்லாம் வச்சு பார்த்தா திமுகவுடைய வெற்றி இன்னும் கொஞ்சம் சுலபமாக இருக்கும்னு தோணுது. இன்றைக்கும் கலைச்சூழல் திமுகவுக்கு தான் சாதகமாக இருக்குது. நிகழ்கால அரசியல் குறித்து பல தகவல்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றிங்க. நன்றி. இதே போன்று நிகழ்கால அரசியலின் சாரம்சங்களை அரசியல் ஆளுமைகளின் நேர்காணல் வழியே தொடர்ந்து காண தமிழ் நிறம் வலையொலியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தங்களின் மேலான கருத்துக்களை கருத்துளை பெட்டியில் பதிவிடுங்கள். நன்றி, வணக்கம்.